ஆனா இதுலயும் பெரிய கொடுமையா இருக்கிறது ஒரு சில இடத்துல எப்படின்னா, அந்த பெண் ரொம்ப கஷ்டப்படுதுன்னு தெரியும். வலியும் வேதனையோட வாழுதுன்னு தெரியும். அம்மா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு போனேன்னா, அங்க இருந்தே தொரத்தி விடுகிறவங்களும் இருக்கிறாங்க. அங்கேயும் வந்து பார்த்துக்க மாட்டாங்க. நீ அங்க தான் போகணும். உன் லைஃப் அங்க தான். கஷ்டமோ, நஷ்டமோ அங்கேயே இரு அப்படின்னு விடுகிறவங்களும் இருக்கிறாங்க. அது கொடுமை. ஓகேவா? அப்படி ஒரு சூழ்நிலையில வருகிற நேரம், பெண்கள் தானா முடிவு எடுக்கணும். உழைக்க முடியுமா உங்களால? வாழ முடியுமா? நம்பிக்கை இருக்கா? தன்னால வாழ்க்கைய நல்ல முறையில வாழ முடியும் அப்படின்னா, வாழ்ந்து பாருங்க. அந்த வாழ்க்கை உங்களுக்கு ரொம்ப இனிப்பானதா இருக்கும். ஏன்னா, வாய் நெறைய கசப்பான உணவ வச்சுட்டு, நீங்க எவ்வளோ இனிப்ப வாயில வச்சாலும், அந்த இனிப்பு தெரியாது. கசப்பு தான் மேலோங்கி நிக்கும். அத விட அந்த கசப்பான இத மாத்திட்டு, முழுமையான வாழ்க்கையில வாங்க. கொஞ்சமா இனிப்பு சாப்பிட்டா கூட, அந்த இனிப்பு முழுமையா நமக்கு தெரியும். இதுதான் வாழ்க்கை. வாழ்க்கையில வாழ்க்கைய முடிக்கிறது வாழ்க்கை கிடையாது. தன்னோட உயிரை மாய்ச்சிக்கிறது வாழ்க்கை கிடையாது. இந்த வீடியோவை பார்க்கிற யாராவது பெண்கள் இருக்கலாம். கண்டிப்பா பிரச்சனையோட வாழ்றவங்க இருக்கலாம். வாழ்க்கையில ஒரு முடிவு எடுத்தீங்க அப்படின்னா தீர்மானமா எடுங்க. உங்களோட வாழ்க்கையை தீர்த்து கட்டுகிறது மாதிரி எடுக்கவே செய்யாதீங்க. இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்கிற ஏதாவது ஒரு பெண் கண்டிப்பா வாழ்க்கையில பாதிக்கப்பட்டிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்காக தான் இது. ஒரு நாளும் தற்கொலைன்னு சொல்றது, தன்னோட உயிரை மாய்ச்சி கொள்றது எந்த ஒரு பிரச்சனைக்கும் சொல்யூஷன் ஆகவே ஆகாது. தன்னோட தற்கொலைனால தன்னை கஷ்டப்படுத்தினவங்களுக்கு தண்டனை கிடைக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுவும் வந்து சரி ஆகாது. ஏன்னா ஒருத்தர்கிட்ட பணம் இருக்குது, புகழ் இருக்கு அப்படின்னா எந்த பெரிய பிரச்சனையா இருந்தாலும் கொஞ்ச காலத்துக்கு பிறகு அவங்க சுதந்திரமா நடமாடி அவங்க லைஃப்பை சந்தோஷமா வாழுவாங்க. அதனால உங்களோட வாழ்க்கைய பொன்னான வாழ்க்கை, ஓகேவா? அதை வந்து இழந்துடாதீங்க. யாருக்காகவும் இழக்காதீங்க. உங்களுக்கான பாதை உலகத்துல பறந்து விரிஞ்சதா இருக்குது. தெருவுல போகிற நேரம் ஒரு சில இடத்துல தெரு நாய்கள் இருக்கதான் செய்யும். அதுக்கு ஈக்குவலா நம்மளும் போய் குறைச்சிக்கிட்டு சண்டைக்கு போகணும்னு கிடையாது. உங்களோட பாதை தெளிவா இருக்கும். அந்த பாதையில போயிட்டே இருங்க. உங்களுக்கான வழி கரெக்டா தெரியும். புரிஞ்சுப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். வாழ்க்கைய வாழ்றதுக்கு தான் உங்களோட வாழ்க்கை. வாழ்க்கையை மாய்ச்சிக்காதீங்க.